பிரத்தியாருக்கு பயனாக தனக்கும் பயனாக வாழ்ந்துட்டவா இருக்கான்னா, ஒருத்தன் வந்து படகுல ஏறி நதியில் அண்ணன் போய் இறங்கிட்டான்னா இந்த படகு உடச்சி போடுன்னு சொல்ல மாட்டான். எனக்கு வேண்டாம் ஐயா, வேற யாருக்கா பயன்படும்பான் இல்லையா? அது மாதிரி ஞானிகளுடைய உடம்பு, கோவிலான உடம்பு, தெய்வத்தை உள்ள உணர்ந்த உடம்பு கூட சமாதியில் வைக்கப்பட்டு அதிஷ்டானமாக வழிபடப்படுறது. நம்ம இருக்கும்போதே நடப்படமாக வாழ்ந்துட்டு போனதுக்கு அப்புறமும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறத விட, இருக்கும்போதே தெய்வீக வாழ்க்கை வாழ்ந்து அடங்கின பிறகு தெய்வமாகவே இருந்து அருள் பண்ண முடியும்னு எத்தனை அருளாளர்கள் காட்டுறா. இந்த தேசத்தில் எத்தனை மகான்களுடைய சமாதி நிலையங்கள், அதிஷ்டானங்கள் இருக்கு. அங்கே போய் வழிபடுறவாளுக்கு கேட்கறதெல்லாம் கிடைக்கிறதே. கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கூட அந்த இயக்கத்துக்கு ஒருத்தர் தலைவர்னு வச்சுக்கிறான். அவர் போன இடத்துல போய் இவனும் மலர் வளையம் வச்சுட்டு தான் வரான். கடவுள் கிடையாது, குரு கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீ யாரை கும்பிடுறேங்கிறான். இருந்து இல்லாம போன மனுஷனை இருக்கிறதா நினைக்கிறான். என்னைக்கு இருக்கிற இறைவனை இல்லைன்னு நினைக்கிறான். எவ்வளவு அறியாமை இல்லையா அது?